ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனவொடனே எப்பயுமே வந்து இந்த சனிக்கிழமை விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் வந்து எப்படி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி அதிசயமாக வந்து சனிக்கிழமை நிகழ்வுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அடிதடி நடந்திருக்குங்க. அடிதடினா கையில் இல்லைங்க, வாயில் அப்படின்னு அதையும் அவரே சொல்லிட்டு போடுறாங்க. பார்த்தா நான் கூட வந்துட்டு இந்த இப்போ ரூமர் கிளப்பி விட்டாங்களே, நம்ம கமருதனுக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு சண்டை ஒன்று பெருசாக வெடிச்சிருச்சுன்னு. அதுதான் சொல்லிட்டு நானும் பக்குன்னு பார்த்தா அங்கே வந்து கமருதனுக்கு அரோராக்கு முட்டுது. அரோரா போயிட்டு ஒரு பக்கம் ஓரம் அழுகுறாங்க. உடனே வந்து வீடே ஸ்தம்பித்து போகுது. சபரி ஒரு பக்கம் வராரு, விக்ரம் ஒரு பக்கம் வராரு, சுபிக்ஷா ஒரு பக்கம் வராங்க. என்ன பிரச்சனைனா கமருதனுக்கு இப்போ வந்து மைண்டுக்குள்ளே ஒரே அப்செட் ஆகிட்டார். அன்றைக்கி வந்துட்டு நம்ம திவ்யா கிட்ட வந்து மனசார தான் சாரி கேட்டார். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட ஏன்டா சண்டை போட்டுட்ருக்கா, அது நல்லா இல்லை, அவங்க வார்த்தை எப்படிங்க அதுன்னு சொன்னோன்னே சரி ஒரு சாரியை போட்டுருவோம் அப்படின்னு போட்டார். அது மனசார கேட்டாரோ மனசு இல்லாமல் கேட்டாரோ, ஆக மொத்தத்தில் ஜெனினா சாரி கேட்டார். அவங்களும் மன்னிச்சிட்டாங்க. முடிஞ்சுதா? அடுத்தது அங்கே வந்துட்டு அவங்க ஜெனின்னா நான் சொல்கிறேன், எனக்கு தோணுச்சு சார்னு சொல்லிட்டு மேடையில் சொல்லும்போது இவரும் கம்முன்னு இருக்காரு. டக்குன்னு அரோரா எந்திரிச்சு எனக்கு அந்த மாதிரி தோணலை அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கும்போது தான் இங்கே ஒரு பிரச்சனை வருது. நான் வந்து சாரி கேட்டு அவங்களும் ஓகேன்ட்டாங்க. இந்த பொண்ணு இதுக்கு நடுவில் வந்து தேவையில்லாமல் வந்துட்டு சுவாகா பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கோவம். அதனால் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. ஸோ நான் வந்துட்டு எது சொன்னாலும் வந்து இந்த மாதிரி ஃபேக்குன்னு சொல்லி அது எப்படி அப்படின்போது நீ வந்து அதுவும் நான் பர்சனலாக உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை நீ வந்து டப்பான்னு இப்படி போட்டு எப்படி பண்ணனா அதை நான் பர்சனலாகவே நீ பேசவே இல்லையே. நம்ம பர்சனலாக பேசுறதுல வேறு, பர்சனல் பேசுறதை வந்து நான் ஏதாவது கூட சொல்லியிருக்கேனா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து இவருக்கு ஒரு மாதிரி காண்டாகுது, இரிட்டேட் ஆகுது. இந்த பொண்ணை மடக்கணும்னு சொல்லிட்டு ஆமாம் மறுபடியும் சொல்கிறாரு, நீ துஷார் வந்துட்டு ஒரு நாள் தான் போனான், அது இன்னும் எஃப்ஜே ஒரு நாள் தான் போனான்னு சொன்னால் நீ ஃபீல் ஆக மாட்டேன், துஷார் போனான்னு சொன்னால் மட்டும் அப்படி ஃபீல் ஆகிறீன்னு நான் உன்னை லவ் பண்ணேன், எனக்கு உனக்கு ஃபீலிங் நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறது. கரெக்ட் தானே? நீங்கள் லவ்வும் பண்ணல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற, அப்போ உண்மையிலே வந்துட்டு உன்னால தான் துஷார் போனாரா அப்படின்ற மாதிரி கேட்டு மடக்கி பேசும்போது அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துட்டு அது எதுக்கு துஷாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. உடனே ஒரு என்ன பண்ணுறது, அடுத்தது இந்த பொண்ணை மடக்கணும்னு சொல்லிட்டு பாரு வந்துட்டு நீ ஏன் அவளை போய் லவ் பண்ண நீ கேட்கல சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து விஜய் பார்வதி நிற்கிறாங்க. அவங்கள வச்சுட்டு இவர் ஆரம்பிக்கிறார். பாரு ஏன் வந்துட்டு நீ லவ் பண்ணி கேட்கல, அவளை விருப்பத்துக்கு என் கையை பிடிக்கல அப்படின்னு அவங்க என்னது அந்த பொண்ணை விருப்பத்துக்கு நானும் கையை பிடிச்சனா, நீ தானே அந்த வந்துட்டு இது அது என்னது அந்த 3 டீம் பிடிச்சாங்க பாருங்க, அந்த டைம் நீ தானே அதை பண்ண நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி வச்சுக்கிறேன். 2 பேரும் தான் பண்ணாங்க. இங்கே வந்துட்டு அவர் ஒரு ஸ்கோர் விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதி முன்னாடி வந்து நீ வந்து விருப்பத்துக்கு பண்ணல அப்படின்னு அவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஆடா பாவிங்களா, நான் பாடுக்கு செவனேன்னு அந்த டைம் கூட நானாக தானே இருந்தேன், ஏன் முன்னாடி வேணுட்டுமே வந்து டான்ஸ் ஆடி என்னை விருப்பத்துனது நீங்கள் 2 பேரும் தான், இப்போ வந்து இப்படி மாறி நான் பண்ணான்னு நீ பண்ணனான்னு சொல்லி மாறி இது பண்ணிக்கிறேன் போது வினோத்தும் கலக்கிறார். ஏய் இவங்க 2 பேரும் நீ வந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ண, அது எப்படி கரெக்டாக வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் வந்து போட்டு உடைக்கிறா, இதெல்லாம் அவனுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பங்கு கலாக்கிறாரு. இவங்க 2 பேருமே கேட்குற விஷயம் நியாயமானதான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் காலம் கடந்து கேட்குறாங்க பார்த்து அதான் கொடுமை. இதை இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு வினோத் அவர்களும் கமருதீன் அவர்களும் கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் இவங்க 2 பேருக்கும் எங்கேயோ போயிருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தவொடனே அங்கே வந்து அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க, அரோரா விஷயத்தை. இப்போ அது என்ன ஆகுதுன்னா அரோராக்கு அது பாசிட்டிவாக மாறுது. இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ இவங்களுக்கு பிரச்சனை வந்தோடனே அரோரா வந்து கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எல்லாருமே இப்போ குறை சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களே வந்து இந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்காம முதலே வந்துட்டு நீ இந்த மாதிரி பார்வை பண்ணுறிய தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கமருதீனும் அதுலேருந்து விலகி வந்திருக்கலாம். அங்கே கூட சேர்ந்து நல்லா ஜாலி இது பண்ணுவாங்களாம். ஆனால் வந்து இப்போ வந்துட்டு பார்வதி முன்னாடி வந்துட்டு அரோரா ஒரு விஷயத்தை கோக்கிறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. என்ன அது அரோரா பண்ணதும் தப்பு, அதுக்கு இடம் கொடுத்த 2 பேருமே தப்பு. வினோத்தை கூட விடுங்க, வினோத்து கூட சம்மந்தமே இல்லை ஆள், கமருதனோட தப்பு. டக்குன்னு அடுத்தவங்களை பழிய ஈஸியாக போட்டுருவார், அது கமருதனோட வேலை. இதனால எப்படியே பிரச்சனை போகுது. உடனே போய்ட்டு வெளியே போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க அரோரா. சரிங்களா? இந்த பக்கம் வந்துட்டு விக்ரம் பொங்குறாரு. இதுக்காகவா கமருதீன் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஜென்யூனாக உங்களுக்காக எவ்வளோ தூரம் நின்று இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, பாருக்காக தான் அவன் வந்து என் பக்கத்தில் நின்னான்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்புறமா போயிட்டு அரோரா கிட்ட வந்து ரொம்ப அப்படியே நீ அழுதுன்னு சொல்லிட்டு வெளியில் எத்தனை பேர் உனக்காக இருந்தாங்க, அப்படிங்களா நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி அவ்வளோ பேர் இருக்காங்க, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. அதோட அது மட்டும் முடிச்சாச்சு. சரிங்களா? அவங்க ஃபீல் பண்ணால் எத்தனை பேர் வராங்க, இதுதான் விஜய் பார்வதியோட விஷயமே. அந்த பொண்ணு ஃபீல் பண்ணால் இத்தனை ஃபீல் பண்ணாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, ஊரே வந்துருமா வீட்டுக்குள்ளே. ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை யாரும் வர மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.